ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல நண்பர் உங்களுக்கு வேணும்னா, உலகத்தில் நீங்கள் எங்கே தேடினாலும் நல்ல நண்பர் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்காது. ஒரு பள்ளியில் படிக்கிற ஒரு மாணவனாக இருந்தாலும், ஒரு மாணவியாக இருந்தாலும், அல்லது கல்லூரியில் படிக்கிற ஒரு மாணவனாக இருந்தாலும், ஒரு மாணவியாக இருந்தாலும், இந்த நாட்களில் நட்பு, ஃப்ரெண்டு, லேடிஸ் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி பழகுறாங்க. அது அநேக நேரங்களில் பகையில் அது முடிஞ்சிடுது. அப்படியாப்பட்ட நட்புகளை நம்ம கைவிட வேண்டும். தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கிற பொழுது தனியாக தான் குழந்தைய நம்ம பிறக்கிறோம். இந்த நாட்களில் நல்ல ஒரு நண்பன் யாருன்னா அது புத்தகம் தாங்க. அப்பா அம்மாவை விட, அண்ணன் தம்பியை விட, சொந்த பந்தங்களை விட, உற்றார் உறவினரை விட, காசை விட, பணத்தை விட, பவுனை விட, தங்கத்தை விட, சொத்தை விட, சுகத்தை விட, நிலபல நீரை விட, எல்லாவற்றிலும் மேலானது நல்ல நண்பன் யாருன்னா புத்தகம். எந்த புத்தகம் தெரியுங்களா? வானத்தையும் பூமியும் சர்வ சிருஷ்டித்த சர்வ உள்ள தேவன் மனிதர்களாகிய மனுபுத்திரர்களுக்கு கொடுத்த பரிசுத்த வேதாகமம், பைபிள். இதை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கீழே வைக்க மாட்டீங்க. அது ஒரு நல்ல நண்பன், உங்களை பாதுகாக்கிற நண்பன், உங்களுக்கு அரணாய் இருக்கிற நண்பன், எதிரிகள் உங்களுக்கு எதிராக எழும்ப கூடாத காத்து கொள்ளுகிற நண்பன், ஆபத்தில் அரவணைத்து கொள்ளுகிற நண்பன், பசி எடுக்கிற பொழுது பசி எடுக்காமல் உங்களை திருப்தியாக்குகிற நண்பன், உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் அந்தந்த நேரத்தில் சந்திக்கிற நல்ல நண்பன், உங்கள் வியாகுலம், சஞ்சலம், கண்ணீர், வேதனை, துக்கம், போராட்டம், வாழ்க்கையில் நடக்கிற எல்லா கசப்புகள் எல்லாவற்றுக்கும் உகந்த நண்பன், ஏற்ற வார்த்தைகளை உங்களுக்கு தந்து இருதயத்தை மலர செய்கிற நண்பன், இருதயத்தை பலப்படுத்துகிற நண்பன், இருதயத்தை பூரிப்பாக்குகிற நண்பன், இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்க. நல்ல ஒரு நண்பன் உங்கள்கிட்ட இருக்கிறது. உங்கள்கிட்ட அந்த பரிசுத்த வேதாகமம் பைபிள் இல்லைன்னா யார் இடத்துல நீங்கள் கேட்டு வாங்கிங்க, அதை படிங்க. அதுபோல் உலகத்தில் நீங்கள் எங்கே தேடி போனாலும் அப்படி ஒரு நண்பனை நீங்கள் பார்க்கவே முடியாது. உங்கள் வாழ்க்கையும் உயர்த்தும், உங்களுடைய குடும்பத்தையும் உயர்த்தும், உங்களுடைய பிள்ளைகளையும் உயர்த்தும். குடும்பத்தில் சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும், மனமகிழ்ச்சி இருக்கும், குதூகலம் இருக்கும், கொண்டாட்டம் இருக்கும், களிப்பு இருக்கும், விருந்து இருக்கும், நல்ல பேச்சு இருக்கும், நல்ல வார்த்தை இருக்கும். சண்டைக்கு வேலை இல்லை, வம்புக்கு வேலை இல்லை, பிரச்சனைக்கு வேலை இல்லை, கண்ணீருக்கு வேலை இல்லை, கவலைகளுக்கும் வேலை இல்லை. இப்படியா ஒரு நண்பனை நீங்கள் கைவிடாதீங்க. இப்படியாப்பட்ட ஒரு நண்பன் உங்களுக்கு கிடைக்குங்களா? கிடைக்காது. ஏன்னா அப்படியா